ஹாய், நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, B2C ஆர் D2Cயில் இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வை பிகாஸ் இந்த வீடியோவில் நான் 9 ப்ரூவன் சீக்ரெட் மார்க்கெட்டிங் ஹேக்ஸை தான் நான் ஷேர் பண்ண போகிறேன். அண்ட் இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னோட பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஐ எம் ராஜேஸ்வரி, ஃபவுண்டர் ஆஃப் மணி டிஜிட்டல் சொல்யூஷன்ஸ். அப்கமிங்கில் நிறைய டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டாபிக்ஸ் உங்களுக்கு கிடைக்க போகுது. அண்ட் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கனாலும் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். சீக்ரெட் நம்பர் 1, உங்களோட இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் மட்டும் போட்டுட்ருக்கிறது ஒர்க்கே ஆகாது. இன்றைக்கி காலகட்டத்தில் எல்லாருக்குமே ரீல்ஸ் தான் பிடிச்சிருக்கு. ஸோ டெஃபினட்டாக நீங்கள் வீடியோஸ் நிறைய போட ஆரம்பிங்க. அதே மாதிரி இன்ஸ்டாகிராம் அல்காரிதம் எப்படி உங்களுக்கு ஒர்க் ஆகும் அப்படின்னா இருக்கிற எல்லா ஃபீச்சர்ஸையும் நல்லா யூஸ் பண்ணுங்கள். எக்ஸாம்பிளுக்கு ரீல்ஸ் இருக்குது, அதில் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான வீடியோஸ் வந்து கொடுங்க. உங்களோட ப்ராடக்டை பற்றி பேசுங்க அண்டு பிஹைண்ட் த சீன்ஸ் காமிங்க, நீங்கள் என்னெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்றத காமிங்க. உங்களோட பிஸ்னஸில் இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய மக்களை ஈர்க்கும். நம்மளுக்குமே அப்படி தான், வீடியோஸ் நிறைய பார்க்க தான் அந்த பிராண்ட் மேலே ஒரு ட்ரஸ்ட் வரும். அதே மாதிரி கெரோசல் போஸ்ட் எதுக்காக யூஸ் பண்ணலாம் அப்படின்னா உங்கள் பிஸ்னஸ் ரெலவெண்ட்டான டிப்ஸ் ஏதாவது கொடுக்கறதுக்கு, எஜுகேட் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி விஷயங்களுக்கு நீங்கள் கெரோசல் போஸ்ட் யூஸ் பண்ணலாம். ஸ்டோரிஸ் ஏன் அடிக்கடி வைக்கணும் அப்படின்னா மக்கள் வந்து உங்களோட கனெக்டடாகவே இருப்பாங்க. நீங்கள் என்ன ஸ்டோரிஸ் வச்சுருக்கீங்களோ அப்பப்போ நீங்கள் உங்களோட ஃபாலோவர்ஸாக இருக்கட்டும் அவங்கள கொண்டு போயிட்டு ரேண்டமாக காமிச்சிட்டே இருக்கும். ஸோ உங்களோட கனெக்டடாக இருக்கிறதுக்கு யூஸ் ஆகும். அண்ட் லைவ் வாங்க. எதுக்காக லைவ் வரணும் அப்படின்னா உங்களோட பிராண்ட் உங்கள் மேலே அவங்களுக்கு ட்ரஸ்ட் வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இதுக்காக தான் இந்த மாதிரி எல்லா ஃபீச்சர்ஸுமே டெஃபினட்டாக யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது. ஒருவேளை அன்றைக்கி உங்களால் ரீல் போட முடியலன்னா கூட, வீடியோஸ் எதுவும் போட முடியல அப்படின்னா கூட சிம்பிளாக நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்களோ ஒரு மீட்டிங் ரூமாக இருக்கலாம், அதை வந்து ஒரு ஸ்டோரியில் ஷேர் பண்ணலாம் உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி உங்கள் ப்ராடக்ட் ரிலவெண்ட்டான ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்கலாம், அதை வந்து நீங்கள் ரேண்டமாக காமிக்கலாம், உங்களோட ஸ்டோரிஸில் கூட வச்சுக்கலாம். ஸோ தட் அன்றைக்கி உங்களால் வீடியோவாக போட முடியலன்னா கெரோசல் போஸ்ட்டாக போடலாம். அந்த மாதிரி ஆல்டர்னேட் டேஸ் வந்து நீங்கள் என்கேஜ் பண்ணிக்க முடியும். சீக்ரெட் நம்பர் 2, யூடியூப்பை மிஸ் பண்ணாதீங்க, அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க. யூடியூப்பில் கண்டிப்பாக அவங்களோட வீடியோஸ் இருக்கணும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா ரீசெண்டாக ஒரு கிளாத்திங் பிஸ்னஸ் ஓனர்கிட்ட நான் பேசும்போது, நானே கிளாத் செல் பண்ணுறேன், நான் எதுக்கு யூடியூப் வந்து வீடியோஸ் போடணும் அப்படின்னு சொல்லி கேட்டுருந்தாங்க. அதுக்கான ஆன்சர் தான் இதுவுமே. வை பிகாஸ் யூடியூப் இஸ் த செகண்ட் லார்ஜஸ்ட் சர்ச் இன்ஜின் இன் தி வேர்ல்டு. டெஃபினட்டாக இதுக்கான ஒரு சிம்பிள் ஃபார்முலா என்ன அப்படின்னாக்கா அவேர்னஸ் ஈக்குவல் டு ட்ரஸ்ட் ஈக்குவல் டு சேல்ஸ். இதுதான் ஒரு சிம்பிள் ஃபார்முலா. ஸோ அங்கே உங்களோட வீடியோ வரும்போது ஓகே இது மாதிரிலாம் வந்து நம்ம ஆஃபீஸ் ஸ்டைலிங் பண்ணலாமா, இது மாதிரியான குர்த்திஸை ஸ்டைல் பண்ணலாமா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறாங்க உங்கள் மூலிமா. அப்போது உங்கள் மேலே ஒரு ட்ரஸ்ட் வருது. ஸோ தட் அங்கே அவங்கக்கிட்டே அந்த ப்ராடக்டை வாங்கி பார்க்கலாம் அப்படின்ட்டு சேல்ஸாக அது கன்வெர்ட் ஆகும். இதுக்காக தான் நம்ம யூடியூப்பை வந்து, அதுவும் இல்லாமல் நீங்கள் ஸ்டைலிங் டிப்ஸ், ஃபேப்ரிக்கு இதை பற்றிலாம் நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னா இது எல்லாமே நீங்கள் ஷார்ட் வீடியோஸாகவும் போடலாம். பட் அட் த சேம் டைம் லாங் ஃபார்மேட் வீடியோ போடுறதும் ரொம்பவே முக்கியமாக இருக்குது. சீக்ரெட் நம்பர் 3, லாயல் ஃபாலோவர்ஸ் உங்களுக்கு தேவை. ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா நிறைய கிளாத்திங் பிஸ்னஸாக இருக்கட்டும், இல்லை வந்து நிறைய பிஸ்னஸ் பீப்புள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எங்களுக்கு ஃபாலோவர்ஸ் இருந்தால் வந்து எங்களுக்கு சேல்ஸ் நடக்கும் அப்படின்றத நினச்சிட்டு ஃபாலோவர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி நிறைய லைக் பாட் ஃபாலோவர்ஸ் வந்து வாங்கி வச்சுக்கிறாங்க. இங்கே ஒரு விஷயம் நான் அவேர்னஸ் க்ரியேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். பாட் ஃபாலோவர்ஸ்னால் உங்களுக்கு சேல்ஸ் நடக்காது. உண்மையான லாயல் ஃபாலோவர்ஸ் உங்களுக்கு இருந்தால் மட்டும்தான் இது உங்களோட சேல்ஸ் வந்து கண்டிப்பாக அந்த இடத்துல நடக்கும். அண்ட் உங்களுக்கான பிராண்ட் வேல்யூவும் இன்க்ரீஸ் ஆகும். இந்த மாதிரி நீங்கள் ஆர்கானிக்காக டெவலப் பண்ணுறதுக்கு அண்ட் தேர் இஸ் நோ எனி ஷார்ட்கட் மெத்தட். ஸோ நீங்கள் பெய்டு ஃபாலோவர்ஸ் வாங்குறது மூலிமா உங்களோட பேஜ், இன்ஸ்டாகிராம் பேஜாக இருக்கட்டும் இல்லை உங்களோட ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், டேமேஜ் ஆகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சீக்ரெட் நம்பர் 4, பிக்சல் செட் பண்ணிட்டீங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வெப்சைட் க்ரியேட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் பிக்சல் கனெக்ட் பண்ணி வைக்கிறது ரொம்பவே முக்கியம். ஏன்னாக்கா இந்த ஃபேஸ்புக் பிக்சல் ஆர் மெட்டா பிக்சல்னு சொல்லுவோம். ஸோ இதை நீங்கள் கனெக்ட் பண்ணி வைக்கிறது மூலிமா வெப்சைட்டுக்கு யாரெல்லாம் வராங்க அண்ட் என்ன மாதிரியான ப்ராடக்ட்ஸில் ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அண்ட் எந்த மாதிரியான ப்ராடக்ட் அவங்களுக்கு பிடிச்சிருக்கு அண்ட் ஆட் டு கார்ட்டில் வந்து அவங்க போட்டு வைக்கிறவங்களா இருக்கலாம், ஸோ போட்டுட்டு அதை வாங்காமல் இருக்கவங்களா இருக்கலாம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது இல்லையா? ஸோ இப்போ இவங்களோட டேட்டாஸ் எல்லாத்தையுமே நீங்கள் எடுத்து வச்சு அவங்கள நம்ம அகெயின் ரீடார்கெட் பண்ணுறதுக்கும் நம்ம நிறைய யூஸ் பண்ண முடியும். ஸோ இது மாதிரி நம்ம பண்ணுறதுனால நீங்கள் தூங்கும்போது கூட உங்களோட பிஸ்னஸ் லைவாக நிறைய பேர்த்துக்கு காமிச்சிட்டே இருக்கும். ஸோ தட் அங்கே பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம். சேல்ஸும் அதை யூஸ் பண்ணி உங்களால் இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். சீக்ரெட் நம்பர் 5, ஆட் ஃபனல்ஸ் இல்லாமல் ஆட் ரன் பண்ணாதீங்க.
இதில் உங்களோட மணி பயங்கரமாக வேஸ்ட் ஆகும். வை பிகாஸ் நீங்கள் எடுத்த உடனேயும் வந்து பை நவுன்னு போட்டுட்டு நீங்கள் ஆட் ரன் பண்ணும்போது அந்த இடத்துல வந்துட்டு உங்களை கொண்டு போய் நிறைய பேர்த்துக்கு காமிக்கும்போது நீங்கள் யாருன்னே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. உங்ககிட்ட வந்து எப்படி ட்ரஸ்ட் பண்ணி வாங்குவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஆட் ஃபனல் நீங்கள் ரன் பண்ணும்போது அதுக்கான ஒரு ஸ்டேஜஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் லெவல் நீங்கள் டிராஃபிக் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுற மாதிரி டிராஃபிக் கேம்பெயினோ அவேர்னஸ் கேம்பெயினோ நீங்கள் ஆட் ரன் பண்ணலாம். அதை ரன் பண்ணி ஃபஸ்ட்டு நீங்கள் இருக்கீங்க, உங்களோட பிராண்ட் என்ன, உங்கள் பிராண்ட் பற்றின பெனிஃபிட்ஸ் என்ன, இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணுங்கள். அதை எல்லாருமே ஓகே இந்த மாதிரி ஒரு பிராண்ட் வந்திருக்கு அப்படின்றத தெரிஞ்சுப்பாங்க. அண்ட் என்கேஜ்மெண்ட் கேம்பெயின் ரன் பண்ணுறது, தென் சேல்ஸ் கேம்பெயின் ரன் பண்ணணும். ஸோ இந்த சேல்ஸ் கேம்பெயின் ரன் பண்ணும்போது தான் நீங்கள் வந்து பை நவ் இந்த மாதிரியான சிடிஏ வச்சு நீங்கள் பண்ணலாம். இப்படி பண்ணும்போது உங்களோட சேல்ஸ் வந்து டபுள் த காஸ்ட் வந்து உங்களால் எடுத்துக்க முடியும். பட் இதெல்லாம் பண்ணாமல் நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்து சேல்ஸ் வந்து பண்ணும்போது அந்த இடத்துல உங்களுக்கு சேல்ஸ் உங்களை ஆர்டர் வர்றதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் டேக்ஸ் டைம் அண்ட் ஆட் ஃபனலோட நீங்கள் ஆட் ரன் பண்ணுங்கள். அட் த சேம் டைம் உங்களுக்கு சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் டைம் கொடுத்து அவேர்னஸை பில்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சேல்ஸ் கேம்பெயின் ரன் பண்ணுங்கள். சீக்ரெட் நம்பர் 6, கார்ட் அபேண்டன் பண்ணியிருக்கவங்கள விட்டுறாதீங்க. வை பிகாஸ் அவங்க உங்களோட ப்ராடக்டை இன்ட்ரெஸ்ட் இருந்ததா ஆட் டு கார்ட்டில் போட்டு வச்சுருக்காங்க. ஏதாவது ஒரு ரீசன்னால தான் அவங்க இன்னும் வாங்காமல் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க என்ன மாதிரியான ப்ராடக்ட்டை வந்து போட்டு வச்சுருக்காங்களோ அதே மாதிரியான ப்ராடக்ட்டை நீங்கள் நிறையா அவங்கக்கிட்ட கொண்டு போய் காமிக்கிறதும், அதே மாதிரியான மாடல்ஸில் வேறு என்னெல்லாம் வெரைட்டிஸ் வச்சுருக்காங்களோ அதை கொண்டு போய் காமிக்கலாம். ஸோ தட் வாங்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ், இன்டென்ஷன்ஸை வந்து உங்களால் இன்க்ரீஸ் பண்ண முடியும். அதுக்காக தான் ரீடார்கெட்டிங் ஆடுன்னு ஒன்று யூஸ் பண்ணுறோம். இந்த ரீடார்கெட்டிங் ஆடை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறதுனால அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டடான ஒரு ப்ராடக்ட்டோ இருக்கலாம், இல்லை அவங்களுக்கு நீங்கள் அதை ரீடார்கெட் பண்ணும்போது ஆஃபர் கொடுத்து பண்ணலாம். அந்த ப்ராடக்டை வாங்க வைக்கிறதுக்கான அவங்களோட இன்டென்ஷனை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஒன்று ஆஃபர் கொடுக்கலாம். வேறு என்ன ரீசனாக இருக்கும்? அப்படி வந்து ஆட் டு கார்ட் போட்டும் வாங்காமல் இருக்கிறாங்கன்னா மேபி அவங்க அந்த ப்ராடக்ட் மேலே ட்ரஸ்ட் இல்லாமல் இருக்கலாம். ஸோ அதே டேட்டாவை வச்சு அவங்களுக்கு அவங்களோட கஸ்டமர் டெஸ்டிமோனியல், அந்த ப்ராடக்ட் ஏன் ஸ்பெசிஃபிக்காக யூஸ் பண்ணணும் அப்படின்றத ஹைலைட் பண்ணி ஒரு கஸ்டமர் டெஸ்டிமோனியலில் ஆட் ரன் பண்ணுங்கள். ஸோ இது மாதிரி நீங்கள் பண்ணும்போது உங்களோட சேல்ஸ் வந்து டெஃபினட்டாக அங்கே ரெவென்யூ உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். அட் த சேம் டைம் இங்கே வந்து மார்க்கெட்லேயே நிறைய பிராண்ட்ஸ் இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி மட்டுமே 20 to 30% ரெவென்யூ ரிப்பீட்டடாக பார்த்துட்ருக்காங்க. சீக்ரெட் நம்பர் 7, ஃபெஸ்டிவ் டைமில் அதிகமாக உங்களோட ஆட் ஸ்பெண்ட் வந்து பண்ணுங்கள். வை பிகாஸ் எல்லாருமே வந்து அதிகமாக இந்த டைமில் பண்ணுவாங்க. அட் த சேம் டைம் மக்களுமே வந்துட்டு அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுற மோடில் இருப்பாங்க. இது வாங்கலாமா அது வாங்கலாமா அப்படின்ற ஒரு ஸ்பெண்ட் பண்ணுற மோட்லேயே இருக்கிறதுனால இந்த டைமில் நீங்கள் ஆல்ரெடி நிறைய பேர் பண்ணிகிட்ருக்கப்போ அவங்களையெல்லாம் வந்து நீங்கள் பீட் பண்ணி மேலே இருக்கணும் அப்படின்னா இன்னும் உங்களோட ஆட் க்ரியேட்டிவாகவும் அண்ட் நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்ஸும் நீங்கள் ரன் பண்ணீங்க அப்படின்னா மக்களோட டாப் ஆஃப் மைண்டில் இருந்துகிட்டே இருப்பீங்க. ஸோ தட் வாங்குறதுக்கான சிச்சுவேஷன்ஸும் இன்டென்ஷனும் அதிகமாக இருக்கும் அந்த டைமில். அப்போது ஈஸியாக உங்களால் சேல்ஸ் பண்ண முடியும். அண்ட் இட்ஸ் நாட் அ காஸ்ட், இட்ஸ் அ ஸ்ட்ராட்டஜி. அண்ட் இதில் வந்து அதிகமாக ஸ்பெண்ட் ஆகுதே அப்படின்னு அந்த டைமில் நீங்கள் யோசிக்காதீங்க. இட்ஸ் அ இன்வெஸ்ட்மெண்ட்டு. ஈவன் ஆஃப்டர் ஃபெஸ்டிவல் ஆல்சோ உங்களால் அதை வந்து பேலன்ஸ் பண்ணிக்க முடியும். சீக்ரெட் நம்பர் 8, உங்களோட பிராண்டை பில்ட் பண்ணுறது அப்படின்றது மாரத்தான் மாதிரி. ஸோ இந்த டே 1லேயே வந்து சில பேர் என்ன யோசிப்பாங்க அப்படின்னா, நான் ஒரு 1 வீக் ஆட் ரன் பண்ணேன், எனக்கு வந்து ரிசல்ட்டே வரல, நான் ஒரு இந்த 2 வீடியோ போட்டிருக்கேன் ஆனால் எனக்கு எதுவுமே சேல்ஸே வரல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பாங்க. பட் ஸ்டில் இங்கே சொல்கிற விஷயம் என்னென்னா, நீங்கள் வந்து 6 monthஸோ 1 yearோ கன்சிஸ்டண்ட்டாக உங்களோட வீடியோஸ் வந்து நீங்கள் போட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து இந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் அல்காரிதம் அப்படின்றது உங்களோட ஆடியன்ஸை கொண்டு போய் கரெக்டாக ரீச் ஆகிறதா இருக்கட்டும், அந்த வார்ம் ஆடியன்ஸை வந்து உள்ளே இருந்துகிட்டே இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு எப்போ ரெக்குவயர்மெண்ட் இருக்கோ அப்போது கண்டிப்பாக வாங்கிடுவாங்க. ஸோ தட் இந்த கன்சிஸ்டண்ட்டான வீடியோஸ் ஒவ்வொரு வீடியோவும் ஒவ்வொருத்தரை இம்பேக்ட் பண்ணியிருக்கோம். அதுக்காக தான் நம்ம டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் வீடியோஸ் போடுறதா இருக்கட்டும், டிஃப்ரெண்ட்டான ஆட் ஆங்கிள்ஸ் யூஸ் பண்ணி அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் ரன் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ இது வந்து எல்லாமே உங்களுக்கு நீங்கள் பண்ணுறது எல்லாமே இன்வெஸ்ட்மெண்ட் தான். இது வந்து உங்களுக்கு காஸ்ட் கிடையாது. லைக் நான் எப்போவுமே ஒரு விஷயம் சொல்லுவேன், மார்க்கெட்டிங் அப்படின்றது ரெண்டலு, பட் பிராண்ட் பில்ட் பண்ணுறது அப்படின்றது வந்து உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பார்ட்டு. ஸோ என்றைக்குமே அந்த இன்வெஸ்ட்மெண்ட்
பார்ட்டு லேட்டர் பீரியடில் உங்களுக்கு டபுள் த காஸ்ட்டு தான் கொடுக்கும். ஸோ அதனால் நீங்கள் பிராண்ட் பில்ட் பண்ணுறதுல உங்களோட கான்சன்ட்ரேஷன் இருக்கட்டும். இட் வில் இன்னும் 6 months to 1 year நீங்கள் வீடியோ போட அவங்களோட ஆடியன்ஸை நீங்கள் கேப்சர் பண்ண பட் ரைட் வீடியோஸாக போடணுன்றது தான் இங்கே வந்து இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்டு. ரைட் வீடியோஸை டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸில் நீங்கள் ட்ரை பண்ணும்போது உங்களோட ஆடியன்ஸ் உங்களை பார்த்துட்டே இருப்பாங்க அண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனால தான் உங்களோட பிராண்ட் பில்டிங்கை வந்து கன்சிஸ்டண்ட்டாக பண்ணணும். நான் இந்த ஒரு மாதம் பண்ணுறேன், அடுத்த மாதம் பண்ணல அப்படின்னாக்கா ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும், கன்சிஸ்டன்ட் இல்லை. சீக்ரெட் நம்பர் 9, ரிப்பீட் கஸ்டமர் ஈக்குவல் டு ரியல் ப்ராஃபிட். நீங்கள் ஒரு நியூ கஸ்டமரை அக்வயர் பண்ணுறதுக்கு ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். அதுவே ஒரு எக்ஸிஸ்டிங் கஸ்டமரை நீங்கள் ரிட்டைன் பண்ணி வச்சுக்கிறது 5x சீப்பர் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ ROAS, ரிட்டர்ன் ஆன் ஆட் ஸ்பெண்ட், எந்த ஆட் நல்லா ப்ராஃபிட் கொண்டு வந்துச்சு அப்படின்றத உங்களுக்கு தெரிஞ்சால் அதையே நீங்கள் இன்னும் ஸ்கேல் அப் பண்ண முடியும். ரிப்பீட் பர்ச்சேஸ் வர வர உங்களோட கேஷ் ஃப்ளோ ஸ்மூத்தாக இருக்கும் அண்ட் உங்களோட ப்ராஃபிட் மார்ஜின் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். உங்களோட பிஸ்னஸ் ஸ்டேபிளாக இருக்கும். ஹாப்பி கஸ்டமர் ஈக்குவல் டு ரிப்பீட் கஸ்டமர் ஈக்குவல் டு பிஸ்னஸ் க்ரோத். இதுதான் ஒரு சிம்பிளான அண்ட் ஸ்ட்ராங்கான ஃபார்முலா. நான் இப்போ உங்ககிட்ட ஷேர் பண்ண இந்த 9 சீக்ரெட் ஃபார்முலாவில் எது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, புதுசாக இருந்தது அப்படின்றத கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ரிலவெண்ட்டான டாபிக்ஸ் வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் நான் வந்து உங்களுக்கு அதுக்கான வீடியோஸை வந்து கொடுக்குறேன். அப்கமிங் வீடியோஸில் கண்டிப்பாக இருக்கும். அண்ட் ஆல்சோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பை பாய், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.